வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம பொருட்டோ கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் மங்கா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர் நம்ம பொருட்டோ வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ரீசெண்டாக அது இந்த கஷ்டங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கூட வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம பொருட்டோ வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ஸ்பாயில்டு பிராட் கிட்டத்தட்ட வந்து நம்ம பொருட்டோ நீங்கள் வந்து நம்ம பொருட்டோ சீரிஸ் பார்க்க எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு கோவம் தான் இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொருட்டோ வந்து அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம நருட்டோட நம்ம பொருட்டோ கம்பேர் பண்ணிங்கன்னா, சின்ன வயசில் நம்ம நருட்டோ வந்து எதுவுமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஹோல் வில்லேஜுமே நம்ம நருட்டோ வந்து ஹேட் பண்ணாங்க. அண்ட் கிட்ட பேரண்ட்ஸ் கிடையாது, ஒரு கைடன்ஸ் இல்லை, அண்ட் யாருமே இல்லாத மாதிரி தான் நம்ம நருட்டோ வந்து இருந்தார். பட் ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம பொருட்டோக்கு வந்து லிட்ரலி வந்து அப்படியே ஆப்போசிட் தான். ஸோ லிட்ரலி அந்த பையன் தன்னோட அப்பா அம்மா வந்து அப்பா அந்த பையன் வந்து ஒரு ஒகாகே அண்ட் அம்மா அந்த பையன் ஒரு பிரின்சஸ். ஸோ லிட்டரலி இந்த பையன் வந்து பொருட்டோக்கு அந்த பையன் வந்து ரிச்சஸாக இருக்கட்டும், இல்லை பையன் நம்ம ஒரு பேராக இருக்கட்டும், அந்த பையன் நம்ம பொருட்டோ அந்த பையன் வந்து எல்லாருமே லார்ட்ஸ் அவனத்தோட ரெஸ்பெக்ட்ஃபுல் சன் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பையன் நிறைய விஷயங்கள் அந்த பையன் நம்ம பொருட்டோக்கு அந்த பையன் வந்து ஏர்லியாகவே கிடச்சிச்சு. ஒரு ஃபேமிலி. ஸோ நம்ம நருட்டோக்கு அந்த பையன் வந்து ரொம்ப நாள் நம்ம நருட்டோ நீங்கள் என்டையர் சீரிஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நருட்டோட ஒரு ஹோல் ஜேர்னி. அண்ட் இந்த ஜேர்னியில் வந்து பையன் நம்ம நருட்டோக்கு வந்து பையன் அந்த உண்மையான ஃபேமிலி எப்போ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பையன் நம்ம ஜிரையா சென்சே வந்ததுக்கப்புறம், நம்ம ககாஷி வந்ததுக்கப்புறம், நம்ம டீம் 7 ஒரு ஃபேமிலியை கன்சிடர் பண்ணியிருப்பாரு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம நருட்டோக்கு வந்து அந்த ஒரு ரியல் ஃபேமிலி மாதிரியே வந்த ஒரு ஃபீலே வந்தது கிடையாது. பட் நம்ம பொருட்டோக்கு ஒரு ரியல் ஃபேமிலி இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் இப்போ நம்ம பொருட்டோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, ஹீ லாஸ்ட் எவ்ரிதிங். லைக் நம்ம சாஸ்கே. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம சாஸ்கே மாதிரி அந்த இவருக்கு வந்து ஒரே நைட் அண்ட் ஒரே ஒரு டைம் லைனில் வந்து ஃபுல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டார். அண்ட் இப்போதைக்கு அந்த பையன் தன்னோட மென்டர் கூட இல்லை அவருக்கு. ஸோ நம்ம மென்டர் சாஸ்கே கூட அந்த பையன் ஒரு ட்ரீயாக மாதிரி இருக்காரு. ஸோ நம்ம பொருட்டோட ஸ்டோரி கேட்கும் போது ரொம்ப ட்ராஜிக்காக இருக்குல்ல. எஸ், லிட்டரலி நானுமே அந்த பையன் நம்ம பொருட்டோ அந்த பையன் வந்து எந்தளவுக்கு கொண்டு போகிறான்னு நான் கிஷிமோட்டோ அந்த பையன் நான் நினச்சேன். பட் கிஷிமோட்டோ அப்படியே அந்த பையன் ஒரு டேர்ன் ஓவர் பண்ணுவார்னு யாருமே நினச்சி பார்க்கல. பிகாஸ் இட்ஸ் லைக் மோஸ்ட்லி நம்ம யாருமே அந்த பையன் இந்த மாதிரி ஒரு எய்ம் பார்த்துருக்க மாட்டோம். பிகாஸ் நம்ம அப்படியே அந்த பையன் சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க, எந்தளவுக்கு அந்த பையன் ஒரு ஹோல் விஷயத்துமே மாற்ற முடியுன்ட்டு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் நம்ம பொருட்டோட ஒரு ஹோல் ஸ்டோரியுமே வந்து நமக்கு ஃப்யூச்சரில் அந்த பையன் நம்ம எப்படி போகணும்னா, நம்ம லாஸ்ட்டு ஷினோபிங்கிற அந்த ஒரு 3 வேர்ட்ஸ் வச்சு தான் அந்த பையனை கொண்டு போவாங்க. எஸ், இந்த ஒரு டைம் லைனில் வந்து நம்ம நின்ஜுட்ஸ் வந்து அழிஞ்சிட்டு இது வந்து நம்ம சின்ஜுட்ஸுக்கான காரணம். வந்து நம்ம சயின்ஸ் ப்ளஸ் நம்ம ஒரு ஆஸ்ட்ரானமி. ஸோ அந்த ஒரு டைம் லைனில் வந்து நம்ம இந்த ஒரு ஃபுல் விஷயங்கள் வந்து இருக்குது. நோ மோர் நின்ஜுட்ஸு அண்ட் நோ மோர் ஷினோபிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம கவாக்கி கூட தெரிஞ்சிருக்கும். நம்ம பொருட்டோ வந்து ஏன் நம்ம லாஸ்ட் ஷினோபின்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம நருட்டோ நம்ம சாஸ்கே லிட்டரலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் இன் த என்டையர் நருட்டோவர்ஸ் அண்ட் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கூட சொல்லலாம். அண்ட் இந்த 2 பேருமே வந்து இப்போதைக்கு இல்லை நம்ம பொருட்டோவர்ஸ் வந்து இந்த வேர்ல்டு வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த 2 பேருமே இல்லாத வந்து எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம பொருட்டோக்கு வந்து ஷைன் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலுமே வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நம்ம வேர்ல்டுக்கு. பிகாஸ் 2 பேருமே வந்து செம பவர்ஃபுல். அண்ட் அட்லீஸ்ட் இந்த 2 பேரால் மட்டும் நம்ம ஓட்ஸுக்கு கூட வந்து ஒரு ஃபைட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஃபைட் பண்ணி வின் பண்ணவாத முடியும். மற்ற எந்த ஒரு காகேவாக இருக்கட்டும், நம்ம ஷேடோக்காக எந்த ஒரு காகே நம்ம காசக்காக ரைக்காக யாராலுமே தான் பண்ண முடியாது. எஸ், சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க வந்து ஃபைட் பண்ணலாம். பட் ஈவன் தே கான்ட் ஸ்டாண்ட் தேர் ஓன் அகேன்ஸ்ட் மதர் உஷிகா. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம இதில் வந்து ஃபைட் பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அண்ட் நீங்கள் போன ஜென்ரேஷனோட பார்த்தீங்கன்னா, எஸ், போன ஜென்ரேஷனோட நம்ம இந்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் காகேஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் கம்மி தான். பிகாஸ் நம்ம எல்லாருமே இப்போ 2 ஜிஞ்சுரிக்கீஸ் வந்து அவங்க பவர் வந்து இழந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ கிட்ட நம்ம பழைய கேரக்டர்ஸை நம்ம நர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் புது கேரக்டர்ஸ்க்கு வந்து ரூம் கொடுத்துட்ருக்காங்க எவால்வ் ஆக. அண்ட் இப்படி பார்க்கும்போது நம்ம பொருட்டோட ஸ்டோரி ஃபுல்லாக நம்ம பொருட்டோ அலோனாக இருக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா, எஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம பொருட்டோ இப்போதைக்கு வந்து யாருமே அவர் இன்வால்வ் பண்ண விரும்பலை. பிகாஸ் அதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாரதா உச்சிகாவுமே வந்து வரலாம். அண்ட் சாரதா உச்சிகா வந்து ஏன் அவர் வேணாம் இல்லை வந்து வர வேணாம்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான மெயின் ரீசன் ஒன்றுமே கிடையாது. நம்ம சாரதா உச்சிகா வந்து கண்டிப்பாக இது வரைக்குமே அவங்க ஃபைட் பண்ண ரெடியாக இல்லை நம்ம ஒரு ஓட்ஸுஸ்கி லெவலில். எஸ், இது வந்து பொருட்டோக்கு வந்து தெரியும். பிகாஸ் நம்ம பொருட்டோ வந்து சின்ன வயசுலேயே நீங்கள் பார்த்துக்குவேன், நம்ம நருட்டோ கூட சேர்ந்து நம்ம மொமோஷ்கி வந்து
கொண்டிருப்பார். ஐ மீன் சிம்பிளாக சொல்லணும்னா அவர் நிறைய ஓட்ஸுஸ்கி வந்து அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு, நம்ம நருட்டோ நம்ம சாஸ்கி கம்பைன்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கோடுமே இந்த மன்காலே 4 தடவை வந்து ஃபைட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோ லிட்டரலி ஹேஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஓட்ஸுஸ்கி கூட ஃபைட் பண்ணுறல. இந்த மாதிரி இருக்கும்போது அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு நம்ம ஓட்ஸுஸ்கி நம்ம மற்றவங்களுக்கு வந்து அந்த எந்தளவுக்கு ஒரு பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. அந்த பவர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நம்ம ஓட்ஸுஸ்கி ஒரு கடவுள் மாதிரி. இது வரைக்குமே நம்ம நருட்டோவில் பார்த்த எல்லா வில்லன்ஸுமே நம்ம ஓட்ஸுஸ்கி லெவல் வரமாட்டாங்க. பிகாஸ் நம்ம நருட்டோவில் நம்ம ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெயின், நம்ம மதரா உச்சிகா, நம்ம ஓபிட்டோ உச்சிகா வித் 10 டைல்ஸ் பவர். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நமக்கு இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் வில்லன்ஸாக தெரிஞ்சிருப்பாங்க. பட் இந்த ஒரு 4 நியூ வில்லன்ஸாக இருக்கட்டும், நம்ம ஐ மீன் நம்ம கோட் கிரிம்ஸோட 10 டைல்டு க்ளோன்ஸ், இந்த 4 நியூ வில்லன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். பிகாஸ் 10 டைல்ஸ் பவர் நீங்கள் வந்து நம்ம மதரா உச்சிகாகோ இல்லை நம்ம ஓபிட்டா உச்சிகாகோ வந்து கிடச்சதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக நீங்கள் அந்த எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறினாங்க நீங்களே பார்த்தீங்க. அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒரு டைம்லைனில் இந்த ஹோல் யூனிவர்ஸுமே இந்த 4 வில்லன்ஸ் வந்து ஈஸியாக அங்கே வந்து அழிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஐ மீன் சிம்பிளாக வந்து யாருமே டிஃபெண்ட் பண்ணலைன்னா ஈஸியாகவே இங்கே அழிக்கலாம். அண்ட் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், நம்ம போருட்டோ உசுமாக்கி, இந்த லாஸ்ட் ஷினோபி. எஸ், இந்த லாஸ்ட் ஷினோபி நல்லாவே பொருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் லாஸ்ட் உசுமாக்கின்னு சொல்ல முடியாது, பிகாஸ் உசுமாக்கி ஸ்டில் அவுட் தேர். அண்ட் கோஸ்ட் ஆஃப் உசுமாக்கி நிறைய பேர் சொன்னாங்க. பட் கோஸ்ட் ஆஃப் உசுமாக்கி அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல. பட் ஓகே, லாஸ்ட் ஷினோபி இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் பொருட்டோ. ஸோ நம்ம லாஸ்ட் ஷினோபின்னு பார்க்கும்போது அவருக்கு மட்டும்தான் வந்து கடைசி வரைக்கும் நம்ம இந்த ஒரு ஹோல் ப்ராசஸில் இந்த ஹோல் டேர்மே நம்ம பொருட்டோக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருட்டோ லிட்ரலி நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த அவரால் மட்டும்தான் இப்போதைக்கு அந்த எல்லா ஓட்ஸுஸ்கையும் ஃபைட் பண்ண முடியும். பிகாஸ் ஹீ இஸ் த காட் ஆஃப் ஓட்ஸுஸ்கி. எஸ், பிகாஸ் ஹீ ஹேஸ் த ஜோகன். ஸோ நம்ம ஜோகன் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அந்த அட்லீஸ்ட் இந்த ஓட்ஸுஸ்கி ஃபைட் பண்ண முடியும்னு இல்லை. பட் அவரால் வந்து ஃபுல்லாக மாஸ்டர் பண்ண முடிஞ்சிச்சு. ஹீ கேன் கண்ட்ரோல் டு, பட் ஐ எம் நாட் ஸ்டில் ஷுர் அபவுட் தட். பிகாஸ் ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் ஸ்டேஜில் நம்ம ஜோகன் இருந்துச்சுன்னா நம்ம ஓட்ஸுஸ்கி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஐ திங்க் அது எந்தளவுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஓட்ஸுஸ்கி காட் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பவருமே வந்து யூஸ் பண்ணதில்லை. மேபி யூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து இருக்கலாம். பட் மேபி அவர் நம்ம ஓட்ஸுஸ்கி காடுன்னு கூப்பிட்றனால ஐ திங்க் அவர் ஏதாவது ஒரு கண்ட்ரோல்டு பவர் வச்சிருப்பா தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். பட் மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பொருட்டோ நம்ம ஜோகன் பவர்ஸ் அந்த எந்தளவுக்கு கற்றுக்கிறாருன்னு ஒரு விஷயம் தான் இருக்குது. அவர் வந்து கூடிய சீக்கிரம் கற்றுக்கிட்டா நம்ம பொருட்டோ வந்து செம்ம பவர்ஃபுல்லாக மாறலாம். அண்ட் செம்ம பவர்ஃபுல்லாக மாறினா கண்டிப்பாக நம்ம பொருட்டோ த லாஸ்ட் ஷினோபிங்கிற ஒரு டைட்டில் வந்து ரீட்டைன் பண்ணுவார். அண்ட் நம்ம கவாக்கி என்ன ஆனார் ப்ரோ, நம்ம கவாக்கி ஒரு ஷினோபி தானே, அவருமே நான் வந்து ஐ வில் டேக் த பாத் ஆஃப் ஷினோபி அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம ஒரு என்டையர் பொருட்டோ சீரிஸ். ஐ மீன் நம்ம பொருட்டோ டைம் ஸ்கிப் முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பொருட்டோவில் இப்போதைக்கு கவாக்கிக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுக்க மாட்டாங்க. ஐ மீன் 4 சாப்டர் தான் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம பார்க்க முடியாது. பட் ஆஃப்டர் டைம் ஸ்கிப் எஸ் நம்ம கவாக்கியை பார்த்துருந்தோம். பட் இப்போதைக்கு நம்ம பொருட்டோட மெயின் கன்சர்ன்ஸ் நம்ம கோடாக தான் இருக்கார். ஸோ நம்ம கவாக்கி கூட ஒரு ஃபைனல் வில்லன் மாதிரி தான் வருவார் தவிர நம்ம கோட் ஐ திங்க் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய வில்லனாக மாறிட்டு இருக்காரு. பிகாஸ் நீங்கள் இஷ்கி கூட பார்க்கும்போது நம்ம கோடு அந்தளவுக்கு ஒரு தனித்துவம், ஐ மீன் அவர் பவர்ஸை பார்த்து நிறைய பேர் ஸ்டாண்ட் அவுட் பண்ணாங்க. பிகாஸ் நானே அவர் படித்து பார்க்கும்போது சம பவர்ஸ் இந்த ஒரு கேரக்டருக்கு இருக்குன்னு நான் அப்படி தான் நினச்சி பார்த்தேன் ஃபஸ்ட்டு படிக்கும்போது மங்காவை. பட் இப்போதைக்கு நம்ம கோடு அப்படியே தனியாக ஸ்டாண்ட் அவுட் ஆகிருக்காரு எல்லா வில்லன்ஸையும் சேர்த்து கூட சொல்லுவேன். பிகாஸ் நம்ம பொருட்டோக்கு ஒரு ஆப்டான வில்லன் நம்ம கோடுன்னு கூட சொல்லுவேன். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம பொருட்டோக்குன்னே ஏற்ற மாதிரி ஒரு புது ஒரு வில்லன்ஸ் ஃபோர்ஸுமே உருவாக்கியிருக்காரு. ஐ திங்க் நீங்கள் பெர்சக் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. பட் பெர்சக்கில் வர எல்லா கேரக்டர்ஸ் மாதிரி தான் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. ஐ மீன் இந்த கேரக்டர்ஸ் டிசைன் அண்ட் இந்த ஒரு ஹோல் ரிச்சுவல் எல்லாமே பார்த்தா எனக்கு பெர்சக் ஞாபகம் தான் வந்துச்சு. அண்ட் பெர்சக்காக இருக்கட்டும், இல்லை எரன் ஏகராக இருக்கட்டும், இல்லை கோட் கியாஸாக இருக்கட்டும், ஸோ இல்லை இந்த மாதிரி அனிமேஷன் இந்த மாதிரி கேரக்டர்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஒன் மேன் ஸ்டாண்டிங் ஆர்மியில் வந்து ஒரு ஒன் மேன் டெசிஷன் பேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் கட்ஸ்மே அவர் எப்போயுமே தனியாக தான் இருப்பார், நினைப்பார். அண்ட் நம்ம ஏரன் ஏகர் பற்றி சொல்லவே வேணாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம லெலூஷ், ஸோ எல்லாருமே தனக்கு ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அண்ட் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நம்ம பொருட்டோமே எதை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாருன்னு தெரியல. மேபி இஸ் லைஃப் நோ, ஐ திங்க் நம்ம கிஷிமோட்டோ பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். பிகாஸ் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம சருட்டோன்னு ஒரு விஷயம் கொண்டு வரணும்ல. ஸோ அந்த மாதிரி நடக்காது. பட் லாஸ்ட் ஷினோபினால மேபி நம்ம கவாக்கி ஃபைட்டுக்கு அப்புறம் நம்ம கவாக்கி மேபி நம்ம பொருட்டோட ஒரு ஹோல் கான்செப்டை ரிலைஸ் பண்ணி நம்ம நருட்டோ திருப்பி கொண்டு வந்தால்
ஐ திங்க் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஐ மீன் நம்ம நருட்டோ, நம்ம சாஸ்கே, நம்ம கவாக்கி, நம்ம போருட்டோ எல்லாருமே சேர்ந்து அந்த பேர் மேபி ஃபைனல் பாஸ் ஓட்ஸுக்கு அந்த பேர் ஃபைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் பி கோட் ஆர் ஏஷ்கி ஆர் நமக்கு வந்து புது கேரக்டர்ஸ் கூட காட்ட சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம மறந்துடாதீங்க, நம்ம மொமோஷ்கி கூட தூங்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அவர் கூட திடீர்னு வில்லனாக கூட மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம போருட்டோ சீரிஸில் என்ன நடந்திருக்கு அண்ட் இனிமேல் என்ன நடக்க போகுது அண்ட் ஏன் நம்ம போருட்டோ தான் இந்த லாஸ்ட் அப்படின்ட்டு அது கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் மார்க் அது ஆல் போடுங்க. ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.